என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பீப்புள்ஸ் டாக் சேனல் நேயர்களே, லண்டனில் பல கோடி செலவில் ஆடம்பர குடியிருப்பு வாங்கிய த்ரிஷா ஆரம்பத்தில் துணை நடிகையாக இருந்து இரண்டாவது கதாநாயகியாக மாறி இன்றைக்கு ஒரு படத்துக்கு 10 கோடி முதல் 12 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிற நடிகையாக உயர்ந்திருக்கிறார் த்ரிஷா. தன்னுடைய 20 ஆண்டு கால சினிமா வாழ்வில் அவரை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு சென்றது மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் முதல் 2 பாகங்கள். இப்போது தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் அவருக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கிறது. த்ரிஷாவை பொறுத்தவரை அவருக்கு 95 கோடி ரூபாய்க்கு நமக்கு தெரிந்தவரை சொத்துக்கள் இருக்கின்றன. சென்னையிலே பட்டினப்பாக்கத்தில் மிகப்பெரிய ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறது. இதன் மதிப்பு 15 கோடி ரூபாய். ஹைதராபாத்தில் ஆந்திர படப்பிடிப்புக்கு செல்லும் பொழுது தங்குவதற்காக ஹைதராபாத்தில் 9 கோடி ரூபாய் செலவில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கியிருக்கிறார். அதே போல் லண்டனில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கியிருக்கிறார் த்ரிஷா. 7 ஆடம்பர வெளிநாட்டு கார்கள் த்ரிஷா வசம் உள்ளன. த்ரிஷாவை பொறுத்தவரையில் வாழ்க்கையை ஜாலியாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர். த்ரிஷாவை பொறுத்தவரை யாருக்குமே இல்லை என்று சொல்லாத மனத்தோடு வாழ்ந்தவர். எனக்கு த்ரிஷாவுடைய அப்பா நல்ல பழக்கம். நான் என்னுடைய தொழிலதிபர்கள் நண்பர்களுடன் அடிக்கடி ஆந்திரா கிளப்புக்கு போவேன். ஆந்திரா கிளப்பில் மேனேஜராக பணியாற்றியவர் தான் த்ரிஷாவுடைய தந்தை. அவர் இப்போது உயிருடன் இல்லை. த்ரிஷாவுக்கு எல்லாமே அவருடைய தாயார் தான். த்ரிஷாவை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே வருண்மணியன் என்ற தொழிலதிபரை நிச்சயார்த்தம் வரை சென்று வைரமோதர் மாற்றிக்கொண்டு திருமணம் என்றது. திருமணம் என்றதற்கான காரணத்தை த்ரிஷாவே சொன்னார். என்னுடைய வருங்கால கணவர் வருண்மணியன் திருமணத்துக்கு பிறகு நடிக்கக்கூடாது என்று சொன்னார். அது எனக்கு பிடிக்கவில்லை. என்னுடைய லட்சியமே சினிமா நடிப்பது தான். என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக நான் திருமணத்தை ரத்து செய்தேன். இப்போது வரைக்கும் எனக்கு திருமணத்தில் நம்பிக்கையே கிடையாது. என்ன காரணம்னா, என்னுடைய சமகால நடிகர்கள் எல்லோருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். காதலித்து திருமணம் செய்து கொண்ட எல்லோருமே சில ஆண்டு வாழ்க்கைக்கு பிறகு மனமுறிவு ஏற்பட்டு விவாகரத்து செய்து கொண்டார்கள். எனவே திருமணத்தின் மீது எனக்கு நம்பிக்கை குறைந்து போனது. அவர் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பேட்டியில் மிகச்சிறந்த நடிகர் அழகன் யார் என்றால் அஜித் தான். அதே சமயத்தில் எனக்கு ஷாருக் கான் மிகவும் பிடிக்கும். அவருடைய உடல் கட்டு பிடிக்கும். மிகச்சிறந்த மனைவி யார் என்றால் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார் த்ரிஷா. எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் த்ரிஷாவுக்கும் 7ஆம் பொருத்தம். த்ரிஷா என்ற பெயரை சொன்னாலே கடுகடு என்று ஆகிவிடுவார் எஸ்.ஏ. சந்திரசேகர். விஜய் த்ரிஷாவுடன் நெருங்கி பழகுவதை எஸ்.ஏ. சந்திரசேகர் ஆரம்பத்திலேயே எதிர்த்தார். இப்போ சமீபத்தில் கூட நேற்று சுதந்திர தின விழாவிலே முன் வரிசையில் த்ரிஷா அவருடைய தாயார் வந்து அமர்ந்த பொழுது த்ரிஷா வணக்கம் சொன்னார். பதிலுக்கு சோபா சந்திரசேகர் வணக்கம் சொன்னார். புன்முறுவல் பூத்தார். சந்திரசேகர் வணக்கம் வைத்துக்கொள்ளவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் விழா முடியும் வரை அருகே இருந்த த்ரிஷாவை எட்டி கூட பார்க்கவில்லை சந்திரசேகர். த்ரிஷா ஏன் இந்த விழாவுக்கு வந்தார் என்பதுதான் அவருடைய முகத்திலே தெரிந்தது. அதே போல் சமீபத்தில் அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் கூட த்ரிஷா வந்ததை விரும்பவில்லை என்று தான் சொல்லிக்கொள்கிறார்கள். சமீபத்தில் தன்னுடைய விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கினார் சங்கீதா. இந்த சூழலில் சுதந்திர தின விழாவிலே த்ரிஷா கலந்து கொண்டது கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பது உண்மைதான். ஆனால் த்ரிஷாவை பொறுத்தவரை அவர் திருமணத்திலே நம்பிக்கை இல்லாதவர். நிச்சயமாக விஜயுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடவே மாட்டார். அதை விரும்ப மாட்டார் த்ரிஷாவுடைய தாயார். ஏன்னா அவருக்கு வயதுக்கு வந்த மையம் இருக்கிறான், வயதுக்கு வந்த பெண் இருக்கிறாள் விஜய்க்கு. எனவே சும்மா கொளுத்தி போடுறது என்பது ஏற்புடையது அல்ல. தன்னுடைய நண்பர்
விஜய் முதலமைச்சராக சென்னை கோட்டை கொத்தளத்திலே கொடியேற்றுவதை பார்க்க விரும்பினார் த்ரிஷா. அதற்கான அழைப்பு முறையாக அரசாங்கத்திலிருந்து அழைப்பு அனுப்பப்பட்டது. அழைப்பின் பேரிலேயே வந்தார். நீங்கள் அரசு சம்மந்தப்பட்ட வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா வர்றதை மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. மற்றபடி த்ரிஷாவை ஒதுக்கி விட்டார்கள். எஸ்.ஏ. சந்திரசேகரையும் சோபா சந்திரசேகரையும் தான் காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு தெளிவாக இருந்தார்கள் அரசு படப்பிடிப்பு குழுவினர். ஆனால் விஜய் முதல்வர் ஜோசப் விஜய் காரிலே வரும்பொழுது தன்னுடைய தந்தையாரையும் தாயாரையும் பார்த்து வணங்கினார். த்ரிஷாவை பார்த்து சல்யூட் அடித்தார். பதிலுக்கு த்ரிஷாவும் இப்படி சல்யூட் அடித்தார். அது என்னன்னா ஒரு நட்பு தோழன் தோழிக்கிடையே இருக்கிற ஒரு பரிமாற்றங்கள், அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எம்ஜிஆருடைய மனைவி திருமதி ஜானகி ராமச்சந்திரன். ஆனால் அவர் ஜெயலலிதாவுடன் நெருக்கமாக இருந்தார். ஜெயலலிதாவை மொழியை சத்துணவு திட்ட ஆலோசனையாக நியமித்தார். அப்புறம் டெல்லியில் பார்லிமெண்ட்டுக்கு ராஜ்யசபைக்கு அனுப்பி வைத்தார் முதல்வர் எம்ஜிஆர். அதே மாதிரி தன்னுடைய தோழியை த்ரிஷாவை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் தன்னுடைய தேவையற்ற சார்பில் வேட்பாளராக நிறுத்துவதற்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா த்ரிஷாவுக்கு அரசியல் மீது அதிகம். அப்போது அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட தளபதி முதல்வர் ஜோசப் விஜய் தன்னுடைய தோழிக்கு நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு அதிகம். அதற்காக அவருடைய குடும்பத்திலே குழப்பம் உண்டு பண்ணுவார் த்ரிஷா என்பது சுத்த பொய். அந்த எண்ணமே த்ரிஷாவுக்கு கிடையாது. அவர் சங்கீதாவுடன் இணைந்து வாழ வேண்டும் என்று தான் த்ரிஷா விரும்புகிறார். அதைத்தான் அவருடைய தாயார் த்ரிஷாவின் தாயாரும் விரும்புகிறார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. இப்போதைக்கு அவர் தெலுங்கு படங்களிலும் நடிக்கிறார், தமிழ் படங்களிலும் நடிக்கிறார், தொடர்ந்து நடிப்பார். இன்னும் சொல்ல போனால் விஜயை விட அஜித்துடன் தான் அதிக படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறார் த்ரிஷா. இதை ஏன் ஏற்க மறுக்கிறார்கள் என்பதும் தெரியவில்லை. ஆனால் விஜய் ரசிகர்களை பொறுத்தவரை விஜய் என்ன செய்தாலும் அவர்களுக்கு ஏற்புடையது தான், ஏற்பு தெரிவிக்கவே மாட்டார்கள். எனவே விஜய் ரசிகர்களை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தொண்டர்களை பொறுத்தவரையில் த்ரிஷா ஒரு பிரச்சனையே அல்ல. ஏன்னா ஆட்சி நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் என்ன ஒரு வருத்தம்னா முதலாக தளபதி ஜோசப் விஜய் முதல்வராக இளைய முதல்வராக கோட்டை கொத்தளத்திலே கொடியேற்றினார். அந்த செய்தி இரண்டாவதாக ஆக்கப்பட்டு முதலிடத்தை பிடித்தது த்ரிஷா சுதந்திர விழாவிலே கலந்து கொண்டது. அதுதான் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா த்ரிஷாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா என்பது தான் என்னுடைய கேள்விக்குறி. காரில் வந்தார், காரில் தனியாக போனார். விஜயை பொறுத்தவரை அவருடைய நடவடிக்கைகளை பாருங்கள், நல்லா தெரியும். முதலமைச்சர் ஆன பிறகு த்ரிஷாவுடன் எந்த நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்ளவே இல்லை. த்ரிஷாவுடைய பிறந்தநாள் வந்தது, கலந்து கொள்ளவில்லை. த்ரிஷாவுடைய பாட்டி 90 வயசு கிளவி இப்போ சமீபத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடினாங்க. அந்த பிறந்தநாளுக்கு வாழ்த்து கூட தெரிவிக்கவில்லை முதல்வர் விஜய். அது மட்டுமல்ல, சமீபத்தில் த்ரிஷாவுடைய தாயார் ஒரு ஆக்ரோஷமான பேட்டியை வெளியிட்டிருக்கிறார். என்ன சொன்னார்னா, என் மக அவள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா, சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கா, ஏன்டா அவளை பம்புக்கு இழுக்கிறீங்க? த்ரிஷாவை பற்றி யாரும் தவறாக பேசாதீர்கள், பேசினால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று எச்சரித்திருக்கிறார் த்ரிஷாவின் தாயார். த்ரிஷாவை பொறுத்தவரையில் ஒரு வெள்ளந்தி, யாரிடமும் கோபித்து கொள்ள மாட்டார். ஆனால் நயன்தாராவுடனும் த்ரிஷாவுடனும் ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு போர் போய்கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் த்ரிஷாவும் 12 கோடி சம்பளம் வாங்கிவிட்டார், நயன்தாராவும் 12 கோடி சம்பளம் வாங்கிவிட்டார். அதில் பிரச்சனை தீர்ந்து விட்டது. ஒரு முக்கியமான விஷயம், விஜயையும் த்ரிஷாவையும் சேர்த்து செய்திகளை வெளியிடுவது, பேசுவது எல்லாம் அபத்தம். இதை தயவு செய்து
மீடியாக்காரர்களும் பத்திரிகையாளர்களும் தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா விஜய் இப்போது வெற்றிகரமான முதல்வராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய புகழுக்கு மாசு கற்பிக்க வேண்டாம் என்பதுதான் நமது கோரிக்கை, உங்கள் கோரிக்கை. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.